அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிங்க, எதை செய்யணும்? எப்போ ஒரு ஈஸ்டருக்கு, கிறிஸ்துமஸுக்கு அல்லது போன இப்படிப்பட்ட குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு, ஈஸ்டர் சண்டைகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும், நான் அவரை போல நானும் மறித்துட்டேங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கணும். பிசாசு சொல்லுவோம், இல்லை நீ மறிக்கலன்னு சொல்லுவான், கொஞ்சம் தூண்டி விடுவான் பிசாசு. கோபம், வைராக்கியம், போட்டி, பொறாமை, எரிச்சல், குறை சொல்றது, குற்றம் சொல்றது. நீங்கள் நிரூபிக்கணும், சாத்தானுக்கு நிரூபிக்கணும், நான் மறிச்சப்ப இதெல்லாம் நான் செய்ய மாட்டேப்பா, அவனே என்ன செய்ய மாட்டேன், நீ என்னத்தை கோபம் விட்டா என்னத்தை குட்டினாலும் என்ன செய்ய மாட்டேன், யாரை பற்றி குறை பேச மாட்டேன். ஏன்னா இது பழைய மனுஷன், யாரை பற்றி குற்றம் சொல்றது, அவிசுவாசம், சந்தேகம், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். நிரூபிக்கணும் ஒவ்வொரு நாளும். அவன் சமயம் பார்த்துட்டு இருக்கான், யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல. அப்போ நீ மறிக்கலன்னு தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் மறிக்கலன்னு தெரிஞ்சு எப்படி கண்டுபிடிப்பான்? பழைய காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சந்தோஷப்படுவான். எப்படியாவது நம்மளை தள்ளுவான், பழைய காரியம் வெளியே வரணும். நான் நானாகவே இருக்கிறேன், நான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த மனிதன். இயேசு மருத்துவர்ந்து உயிர்த்தெழுந்தது போல நானும் புதிதான ஜீவன் நடந்து கொள்படிக்கு மருத்துவர்ந்து உயிர்த்தெழுதப்பட்டிருக்கிறேன். ஆக இனி பழைய காரியம் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னு கேட்டால், அது கட்சிக்கு சிங்கம் அல்ல, சிங்கம் போல வகை தேடுகிறான். சிங்கம் அல்ல, சிங்கம் போல போலியான மனுஷன் வகை தேடுகிறான். அப்போ என்ன, உங்களை பழைய மனுஷன் இருக்காது, அடிக்கிறது பார்ப்பான். ஏசுனார் பார்க்குற ரெண்டு முகம். அவர் விசுவாசம் இருக்காரு, நம்பிக்கையோடு இருக்காரு, நம்ம பிள்ளைங்களாச்சனே. அவன் ஒரு நாள் வந்து பார்ப்பான். பக்கத்து வீட்டு மூலமாக வருவான், மனைவி மூலமாக வருவான், கணவன் மூலமாக வருவான், பிள்ளைகள் மூலமாக வருவான். வந்து ஊசியில் சின்ன குத்துவான். இன்று போச்சு சோதரம்பா. ஏசு என்ன செஞ்சாரு? அது வையப்படும் பொழுது பழைய மனுஷன் என்ன செய்வோம்? நம்ம திருப்பி ஒரு அடி இருப்போம். தெரியுதா? நிரூபிக்கணும். அது வையப்படும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டது. வையப்படும் பொழுது அவர் தான் ஜீவனுள்ள தேவன். எஸ். அப்போ நானும் அவர் மனிதன் போல நானும் மறுத்து வீட்டோடு இருந்துட்டேன். அப்போ பழைய மனிதன் இல்லை. பழைய மனிதன் என்ன செய்வான்? வையப்படும் பொழுது பதில் கொடுப்பான். இப்போ புது மனிதன் இல்லை, மௌனமாக இருக்குது. அப்போ நாம பதில் கொடுக்கும்படியாக பிசாசமனை தூண்டுவான். இல்லாத சொல்லாமல் சொல்லி எப்படியாவது நம்ம வாயை திறந்து நம்ம ஏதாவது பேசணும், ஏதாவது செய்ய வைக்கணும், ஏதாவது சொல்லுவோம். அவர் நீ யூதருடைய ராஜாவா? தொடர்ந்து கேட்டுக்கிறேன். நான் மூணாவது சொன்னார், நீ சொன்னபடியே அருமையான வார்த்தை. நீ வரலையே, இன்னும் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த இடத்துக்கு நம்ம என்ன வரலையே. அவை பிரியமானவர்களே, பாருங்க, இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நம்ம கட்டம் என்னன்னு கேட்டால், நாம் ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கணும். என்னன்னு கேட்டால், நான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து புதிய மனிதனாக ஜீவிக்கிறேன். நான் அல்ல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் ஒழுங்கு போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோமே. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார் பாருங்க, உலகம் எனக்கு சிலுவையில் இருந்திருக்குது, நான் உலகத்துக்கு சிலுவை. என் கையங்காலம் அடிச்சுட்டா நான் உலகத்துக்குள்ள போயிடுமா? சிலுவை அடிச்சுட்டா. அப்போ உலகமும் எனக்கான சிலுவை இருந்திருக்குது, நானும் உலகத்துக்கான சிலுவை இருக்கிறேன். அப்போ நானும் போக முடியாது, உலகத்துக்குள்ள வர முடியும். எனக்காக வேண்டி உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. அதான் சொல்றாரு, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன், உலகம் எனக்கான சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்போ நான் மறித்தாதான். அப்போ நம்முடைய ஜீவி என்னன்னு கேட்டால், சிலுவை என்னத்தை கேட்டால், நான் மறித்துட்டேன், சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அவர் மறித்தார் இல்லையா, சிலுவையில் அறையிட்டு, அது போல நானும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஆகவே நான் போக முடியாது. ஏன்னா கைகள் மேலே ஆண் அடிக்கப்பட்டிருக்கு. நான் எப்படி உலகத்துக்குள்ள போக முடியும்? உலகத்தார போல எப்படி ஜீவிக்க முடியும்? ஆகவே இயேசு உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ சாதாரணமாக கடந்து போக முடியாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தையில் நம்ம கடந்து போக முடியாது. நீங்க ஒவ்வொரு நாள் நிரூபிக்கணும். உங்க வாழ்க்கையில பேரத்தில் பிரச்சனை வரும், வீட்டில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், பக்கத்து வீட்டில் பிரச்சனை வரும். நீ மறிக்கலைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். சாத்தான் என்ன சொல்லுவான்? கவனிக்கிறீங்களா? என்ன செய்வான்? சவுண்ட் வர மாட்டேங்குது. நல்ல சவுண்டு. சாத்தான் என்ன செய்வான்? நீ மறிக்கலைங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். நம்ம நிரூபிக்கணும், நான் மறுத்துட்டேன்ப்பா,
அப்படின்னா என்ன செய்யணும்? சித்தவங்களை விடுதலை கொடுத்து என்ன செய்யணும்? வாங்க மாட்டான் தானே. மரித்தோரும் மனுஷருக்கும் கர்த்தரை துதியார்கள். நம்ம பாட்டுக்கு மௌனம். அவன் எப்படி பார்வை சாகலைன்னு சொல்லி இயேசுனால கொஞ்சம் நிப்பாட்ட வைப்பான். சொல்லிட்டு சிலர் மருத்துவம் சொல்லி ஞானத்தை எடுத்துதான் செத்தான்னு சொல்றேன், பாரு உன் ஆளை பாரு. அவனுக்கு அதான் வேலை, குற்றங்களை பிடிக்கிறது. பிசாச வேலைன்னு கேட்டால் அப்போ எந்த சூழ்நிலையும் கற்றுக்கிறோம் அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆள் உன்னை கண்ணத்தில் அரைஞ்சா என்ன செய்யணும்? ஒருத்தர் சொல்றாங்க திரும்பாடு மறுகணத்தை காட்டுன்னு சொன்னாங்க, மறுகணத்தை கொடுன்னு சொன்னாங்க. கொடுன்னு சொன்னாரா காட்டுன்னு சொன்னாரா? ஒரு கணத்தை காட்டுனா சும்மா காட்டுறதா? ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தையும் கொடுன்னு சொன்னாங்க. அப்போ நான் மறுத்தேருங்கிறதான அடையாளம். ஆகவே அவனுடைய வேலை என்னன்னு கேட்டால் சாத்தாண்ட முக்கிய வேலை என்ன? அவனை பற்றி நம்ம அதிகம் பேசக்கூடாது. நீ மறிக்கை என்பதை அவன் நிரூபிக்கிறது. போன வாரம் கூட கூட்டம் முடிஞ்ச இப்போ என்ன பார்த்து பெரிய சண்டையாக இருக்கு. பின்னுக்கு மறிக்கை இல்லை, என்ன செய்யலை, ஒரே சத்தமாக இருக்குது. பாஸ்டர் 2 மணி கேட்டாங்க, தெரியாது எனக்கு. அப்புறம் வந்து பேசினாங்க. அப்போ அந்த மாதிரி அமைதியாக பேசலாமே சொல்லுங்க. அப்போ அப்படி அமைதியாக அந்த கூட்டம் முடிஞ்சோன்னா நீ என்ன செய்யணும்? தயவு செய்து மற்றவங்க இடக்கூடாது. உங்களுக்கு வாய் இருக்குன்னு சண்டைக்கு போகக்கூடாது. நீங்கள் அமைதியாக வந்து பாஸ்டர் இப்படிப்பட்ட பிரச்சனை இது சொன்னீங்க, எங்களுக்கு இப்படி பிரச்சனை, அப்படி அமைதியாக பேச முடியாது. மற்ற பாருங்க நிறைய பேர் பார்த்துட்டாங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பேர் தான் கெடுது, என் பேர் கெடுது, உங்கள் பேர் தான் கெடுது. ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ நீங்கள் மறிக்கலைங்கிறது தான் அடையாளம். யாரும் என்ன சொல்லட்டும், பரவாயில்ல கற்று சொல்கிறோம், நான் என்ன சோர்ந்தா போய்ட்டு யாரும் சொல்லட்டும், என்னை அவன் தூண்ட முடியாது. அல்லேலூயா. கற்று சொல்கிறோம். ஆகவே இயேசு மருத்துவ உயிர்த்ததுனால என்ன நன்மைன்னு கேட்டால் நாமளும் மீட்கப்படும். 1 Corinthians 15 1 Corinthians புத்தகம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆமா, அப்படியே 12ஆம் வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்றாங்க? அப்ப அன்றைக்கே மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி தான் யூதர்களுக்கு பிரச்சனை வந்தது. மரித்தோர் உயிர்த்தெழுதல் பரிசேயர் சொல்றாங்க, இது மரித்தோர் உயிர்த்தெழுதல் கிடையாது. அதான வாக்கு, அதனால தான் சிலர் ஆகிறாங்க. கிறிஸ்து மரித்தோடு எழுந்திராவிட்டால் பிரசங்கிக்கப்பட்டிருக்க எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்று உங்களுக்கு எப்படி சொல்லலாம்? நல்லா கணி பிரசங்கிக்கப்பட்டிருக்க கிறிஸ்து மருத்துவருந்து இருந்தார்னு பிரசங்கிக்கப்பட்டிருக்க மருத்துவம் உயிர்த்தல் என்று உங்களுக்கு சொல்ல எப்படி சொல்லலாம்? மருத்துவம் உயிர்த்தல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் வருதா, உங்கள் விசுவாசம் வருதா? மருத்துவ உயிர் இல்லாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாம் தேவனை குறித்து சாட்சி சொல்கிறதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். மருத்துவ உயிர் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்துக்காவிட்டால் ஒரு விசுவாசம் வீணா இருக்குமே, நீங்க இன்னும் பாவங்கள் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எழுந்து உயிரோடு இருந்தா நம் பாவத்தில் விடுதலாக்கப்பட்டோம். அது மருத்துவம். அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலே நிரூபிக்கப்பட்டிருக்குது நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. நாம் பாவத்தில் விடுதலாக்கப்பட்டோம். மக்கள் அவர் உயிர்த்தெழுந்தால் நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், அவர் மரித்தார் நானும் மரித்தேன். மரித்தது உண்மையானால் உயிர்த்தெழுதல் உண்மை. அதாங்க கிறிஸ்து மரித்தது உண்மைதானே, நீங்க மரித்தது உண்மைதானே. அப்ப இயேசு உயிர்த்தெழுதினாலே நாமும் அந்த உயிர்த்தெழுதல பங்கு பெற்றுக்கிறோம், புதிதான ஜீவனெல்லாம் நடந்து கொள்ளப்படி. ஆகவே 2வது காரியம் என்னன்னு கேட்டால் கிறிஸ்து உயிர்த்தெழுதினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் முதலாவது தேவனுடைய குமாரன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2வது நமக்கும் மீட்பு உண்டு, அந்த பலன் உண்டு நமக்கும். இயேசு உயிர்த்தெழுதினாலே நாமளும் உயிர்க்கப்பட்டிருக்கிறோம். இதை உறுதிப்படுத்தணும், ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தணும். ஏன்னா ரட்சிப்பு அனுதனும் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு சொல்றது 1970 ரட்சிக்கப்பட்டது அல்ல. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கு எனக்கு வர பிரச்சனை, எனக்கு வர போராட்டங்கள், எனக்கு வர வியாதிகள், எனக்கு வர கஷ்டங்கள், இன்னைக்கு நான்
அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு முன்பாக பாவம் அறிக்கை வச்சு படுக்க போகும்பொழுது சமாதானம் போகிறேன்னு சொல்லிட்டு போய் படுக்கணும். ஒவ்வொரு நாள் ரசிக்கப்படுறோம், ஒரே ஒரு நாள் ரசிக்கப்படணும். அப்போ ரசிக்கப்பட்டங்கிறதால இன்னைக்கு கடைசி ரசிப்பு தொடர்ந்து போய் கடைசி ரசிப்பு இயேசு வரைக்கும் நம்ம மரணமாக்கப்படுறோம். அல்லேலூயா. சரி, இப்போ முதலாவது என்னது சொல்லுங்க? தேவனுடைய குமாரன் என்பதை பலமாக ரூபிக்கப்பட்டவர். இரண்டாவது என்னது சொல்லுங்க? நமக்கும் அந்த உயிர்த்தல் உண்டு என்பதை வேத வசனத்தின் மூலமாக தெளிவாக கற்றுக்கொண்டோம். ஏன்னா அவர் மறித்தார், நானும் மறித்தேன். அவர் சாயில் இணைக்கப்பட்டிருப்போம், மனதின் சாயில். அப்போ நமக்கு நிச்சயம் இருக்குது, ஞான ஸ்நானத்தில் நான் மறித்துட்டேன் அப்படின்னு சொன்னா உயிர்த்தல் சாயில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை. மனதின் சாயில் இணைக்கப்படலானால் உயிர்த்தலின் சாயில் என்ன செய்யறோம்? இணைக்கப்பட்டிருப்போம். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப யார் எத்தனை பேர் உயிர்த்தலின் சாயில் இணைக்கப்பட்டிருக்கீங்க? பாத்தீங்களா? உயிர்த்தலின் சாயில் நீங்க இணைக்கப்படலையா? அப்ப பாருங்க, யோசிக்கிறாங்க. அப்ப இருந்து என்ன தெரியுது? அம்மா இத்தனை வயசாச்சே, என் வயசோட பக்கத்தில் வந்துட்டீங்களே, உயிர்த்தல் இல்லையா இன்னும்? அப்போ ஏன் கை எங்கே போச்சு? தூக்கலாம் கை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா பிசாசு சந்தேகத்தை கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சந்தேகத்தை கொண்டு அவங்க உள்ளே வர முடியாது. வெளியே இருந்து சந்தேகம், நம்ம இப்போ உயிர்த்திருந்தோம், நம்ம இப்போ செத்தோம், ஞானசால மறிச்சு போயிட்டையா? ஞானசாலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கிறிஸ்துவாக ஜீவிக்கிறோம், கிறிஸ்துவாக ஜீவிக்கிறோம். அவர் உயிர்த்ததும் நானும் உயிர்த்திருந்திருக்கிறேன். இரண்டாவது, நமக்கு உயிர்த்தல் உண்டு என்பதை வேத வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதினாலே நமக்கு கிடைக்கும் பலன் ஒன்று, அவர் தேவனுடைய குமாரன் பலமாக அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது, அவருடைய மனத்தின் சாயல் இணைக்கப்பட்டபடினாலே நாமும் உயிர்த்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கோம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க, சங்கீத புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தவானை அறிவை காண ஒட்டி. சரி, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தவானை அறிவை காண வெட்டி. இது தாவீதினுடைய ஒரு தீர்க்கதரிசன வசனம். பழைய ஏற்பாட்டு சொல்லுவோம். ஆண்டவர் பழைய ஏற்பாடு எரேமியா பற்றி பேசுகிறார், ஏசாயா பேசுகிறார், தாவீதை பற்றி பேசுகிறார். அப்போ ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம். ஏன்னா தாவீது மறுத்தார், உயிரோட எறும்பலையே. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உங்களுடைய பரிசுத்தவானை அறிவை காண வெட்டி. பாதாளத்துக்கு போகாத ஆண்டோடைய ஆத்மா பாருங்க, மறுத்து போனால் உயிரோட பலவத்தில் தான் போனார். அதுக்கு இடையில காவலில் போய் பிரசங்கித்தால் சொல்லப்பட்டது. கவனிச்சிங்களா? அப்போ இந்த வசனம் என்னத்தை உறுதிப்படுதுன்னு கேட்டால், வேதாகமத்து சத்தியம், வசனம், உண்மை என்பதை. அல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் உண்மை என்பதை நிரூபிக்கிறது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, இது இயேசுவுக்கு சொல்லப்படுது. உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண விட்டு. அழிவை காண மாட்டார். இயேசு அழிவை கண்டாரா? இல்லை. தாவீது அழிவை கண்டார். இயேசு வரும்போது எழுத கல்லறை திறக்கப்படும், ஒரு தாவீது எழுந்திருப்பார், நம்மளும் எழுந்திருப்போம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்படுது, என் ஆத்துமாவை பாதாளத்தை விடு. அவர் போவை அழிவை காண வெட்டி. அவர் அவருடைய சரீரம் அழிந்து போவைகள் மர்மமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுது. அல்லேலூயா. அதனால அந்த சரீரம் எங்க இருக்குன்னு பாருங்க, கொண்டு போயிட்டாங்கன்னு பாருங்கன்னு சொல்லி தேடுங்கன்னு சொல்லி அந்த அரசாங்கம் அன்னைக்கு கட்டளை போடுது. எங்கேயாவது கொண்டு ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், லூக்கா 24:44, லூக்கா 24ஆம் அதிகாரம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். சொல்லுமா? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஏதோ நீங்கள் நினையாத நாளிகளை மனுஷன் வருவார், ஆனால் நீங்கள் மாயக்கமானவர்கள். ஏற்ற வேலை தன் வேலைக்கான போதனை கொடுத்து அவர்கள் விசாரிக்கும்படி எஜமான வைத்து உண்மை வேகமுள்ள ஊழியக்காரன்
எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்வார். செய்வதான் காணப்பட ஊழியக்காரன் உண்மையில் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:44 திரும்ப வாசிங்கம்மா. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலோ தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலோ சங்கீதங்களிலோ என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளெல்லாம். இப்ப சங்கீதம் எழுதியாச்சு, இயேசு அதை நிரூபிக்கிறார். என்னை குறித்து சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசனங்களிலும் சங்கீதம் என்ன ஆச்சும்? என் ஆத்மா பாதாளத்துக்கு விடி, அழிவை காண விட்டு. அது சங்கீதம். இப்ப ஆயசனா என்ன சொல்றாரு? வாசிங்கமா திரும்பவும். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் அவர் உயிரோடு சொல்லிட்டு அப்பா சங்கீதம் சொல்லியிருக்கு, தீர்க்க சொல்லியிருக்கு, ஆகமங்கள் எழுதிருக்கு. எனக்கு நான் ஆத்மா பாதாளத்துக்கு போகாது, நான் உயிரோடு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்களோட அவசியம் நம்ம என்ன செய்ய முடியும்? நீ பாருங்க, நல்ல நேரம் நம்மளாம் என்ன செய்யறோம்? இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். ஏசு கரிசைக்கு இருக்காது, நம்ம கலரைக்கு போயிடுறோம். கருத்து சொல்லுவோம். ஒரு வேளை இங்கே கலர் இருந்தால் நீங்கள் போய் நிறைய பேர் போயிடுவாங்க. இப்போ இந்த பழைய நிலைமைக்கு போகிறாங்க நிறைய பேர். இங்கே வந்து உட்காந்தாலும் என்னத்தை தான் சத்தியை சொல்லி கொடுத்தாலும் அவங்க பழைய காரியத்துக்கு போய்கிட்டு இருக்க நிறைய பேர் உண்டு. மாதா கோயிலுக்கு போகிறாங்க. பாவம் அந்த அம்மா அருமையான தாய், நல்ல கணம் பண்ணுறது நான். ஆனால் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. கணத்துக்குரியவன் வேறு, நான் வந்து கணத்துக்குரியவன், வணக்கத்துக்குரியவன் அல்ல. அப்போ நான் ஏன் அவங்க சோத்திரம் பண்ணாங்க? சோதனா உனக்கு ஆண்டுறதுக்கான சோத்திரம், ஆண்டுறதுக்கு சோத்திரம். ஐயா நம்ம 2 பேரும் சந்தித்து சோத்திரம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நம்ம 2 பேரும் சந்தித்ததுக்காண்டி நான் வணக்கத்துக்குரிய கணத்துக்குரியவன். மாதா வந்து கணத்துக்குரியவன். ஏன்னா ஒரு தேவக்குமாரனை பெற்றெடுத்து கொடுத்து பரிசுத்தமான கற்பம். அவங்கள போய் நீங்கள் வணங்கக்கூடாது. வணங்குறதுக்கு ஒரே ஒருவர் யாரே? இயேசு ஒருவர் தான். வானத்திலும் பூமியிலும் தனியோட கொப்பான யாதொரு சுரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். வணக்கத்துக்கு அவர் சொல்றாரு, ஆகமங்களையும் நிருபங்களையும் சங்கீதங்களையும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, அதுதான் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப வேத வசனம் ஒன்று முதல்ல வாச்சோம், தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். 2வது நமக்கும் உயிர்த்தெழும்பை தெளிவாக படிச்சுட்டோம். ஏன்னா மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவரானால் உயிர்த்தெழும் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். 3வது வேதம் சொன்னது உண்மை. இயேசுவே சொல்றார், லூக்கா 24:44 அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 51 வாசிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 51 வாசிக்கும். இல்லையா? 31 மன்னிக்கும். கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று அழிவை காண்பில் என்றும் இப்படி சொன்னார். இதுதான் ஏசுனாலும் சொல்றாரு, பாதாளத்தை விடப்படு அழிவை காண்பில் முன்னறிவிப்பு. அப்ப நிரூபிச்சிருக்கு வேதவசனம் மூலமா. இங்க வேதவசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை நிரூபிக்கிறதுக்கு இதை விட வேறு ஆகாரம் தெரியல. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, என்னை குறித்து தீர்க்கதரிசனம் வாசிங்க, சங்கீதத்தை வாசிங்க, நான் உயிரோடு இருப்பேன், கர்த்தர் சொல்கிறோம். ஆகவே இந்த வசனம் சொல்லுது கர்த்தர் சொல்கிறோம், அவன் கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவேன் என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னிருந்து அவர் உயிர் தெழுவை கொடுத்து இப்படி சொன்னார், ஆண்டோடைய சரீரம் பாதாளத்துக்கு போகாது, அழிவை காணாது என்பதை கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப சத்தியம் உண்மை. வேதமும் ஆகமங்களும் இயேசு குறித்து எழுதியிருக்கிறவர்கள் உண்மை என்பதை இயேசு சொன்னாரு, சீசரும் வசனத்தை சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கு. இன்னும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கிறதுக்கு இது போது நமக்கு. ஏன்னு கேட்டால் சங்கீதக்காரர் சொன்னதை ஆண்டு வலியுறுத்துகிறார். சங்கீதம் என்ன குறித்து எழுதியிருக்கிறதே, ஆகமொழி என்ன குறித்து எழுதியிருக்கிறதே. அப்போ அதுதான் இங்கே சொல்றாரு. என்ன கேட்டால்
அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதம் விடப்படுவது என்று அவருடைய மாம்ச அறிவை காண்பதில் என்றும் முன்னிருந்து அவர் உயிர்த்தெழுதலை கொடுத்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதுக்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். முன்னாடியே சொல்லுங்க. சீசர்கள் ரொம்ப தெளிவா வசனத்தோடு நிரூபிக்கிறாங்க. ஆண்டு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் மாம்சம் அவரோட ஆய் பாதாளத்துக்கு போறதில்லை, மாம்சம் என்ன செய்வதில்லை, அழிவை காண்பது தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்ப மூன்றாவது வேதாகமம் சத்தியம். நம்ம கையில் இருக்கிற சத்தியம் என்னது? உறுதிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இது வயிற்று வலிக்கும் தலைவலிக்கும் வைக்கிறது இல்லை. கவனமா இருக்கு. அநேகருக்கு வேதாகம் எது பிடிச்சி தெரியுமா? வயிற்று வலினா வயிற்று வலிக்கு எச்சா சமமாயிடும். ரொம்ப தப்பு. ஜீவனில் வார்த்தை பாருங்க. முஸ்லீம்களை பாராட்ட முடியும். குரானை எங்கே வைக்க மாட்டாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டை வச்சு மேலே வைப்பாங்க. ஏன்னா அது பரிசுத்த வேதாகம். சரி, நம்ம எப்போ வேதாகம் தெரிஞ்சு ஞாயிற்று வரும் பொழுது கேட்டார், அப்பா எங்கப்பா பைபிள் பைபிள் அப்பா சொன்னாங்க. அந்த டீம் தான் வச்சேன். இப்போ ஞாயிற்று முடிஞ்சு 6ஆவது முடிஞ்சு வந்து எங்கே வச்சேன்? டீம் வச்சு பாரு. அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் வாசிச்சது கிடையாது. எவ்வளோ கவனமாக இருக்கும் பெரியமானது கற்று சொல்கிறோம். அல்லேலூயா. சரி, மூன்றாவது என்ன நடந்தது? வேத புஸ்தகம் உண்மை என்பதை, வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசனங்களும் உண்மை என்பதை சொல்லுங்க நிரூபிக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். தாவீது சொன்னபடியே அவர் ஆத்மா பாதாளத்துக்கு விடுவதில்லை. அவர் சொன்ன அவர் உயிர்த்தெழுந்திருப்பார். அந்த தீர்க்கதரிசனம் உண்மை என்பதை இயேசு சொல்றாரு. அப்ப நம்ம சங்கீதம் ஒதுக்கிடக்கூடாது, பழைய ஏற்பாடு தானே ஒதுக்கிடக்கூடாது. அங்கதான் வருது இதெல்லாம். ஆண்டவரே பழைய ஏற்பாடு பேச ஒரு சிலர் விசுவாசம் இருக்காங்க. பழைய ஏற்பாடு பேச மாட்டோம், புதிய ஏற்பாடு மட்டும் தான் பேசணும். சரி, 4ஆம் அப்போஸ்தலனுடைய 17ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 30ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே முக்கியம். மரித்தோடு எழுப்பினாலே உறுதி. இங்கே நடிச்சிருக்கீங்க, நான் அப்படியே நேரம் போயிடலாம் சொல்லி நியாயத்திற்கு உண்டு என்பதை ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு கிடைச்ச பெரிய சாட்சியம் கேட்டா, நியாயத்திற்கு உண்டு என்பதை நிரூபிச்சிருக்கிறார் ஆண்டவர். சொல்லி அறியாமையில காலங்களில் தேவன் காணாது கொடுத்தார். இப்பொழுதும் எங்குள்ள மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷரும் எல்லாரும் கட்டளை எடுக்கிறார். மேலும் நாளை முன்குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மருத்துவம் எழும்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். ஒரு அழிலை சொல்லுவோம். நிச்சயம் நியாயம் தப்பிக்க முடியாது. நியாயத்திற்கு உண்டு. ஒரு அழிலை சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால பண்ணிக்கணும். எங்க பண்ணிக்கணும்? அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக, அவனுடைய செயலுக்கு தக்கதாக. வலதுபுறம் போறியா இடதுபுறம் போறியா என்று சொல்லுவார். அவனுடைய செயலுக்கு தக்கதாக பலன் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி போய் சிங்காசனம் உட்கார்ந்து சொல்ல மாட்டாரு. ஏசு பக்கத்தில் எல்லாரும் போறதில்லை. அவனுடைய செயலுக்கு, அதுக்குதான் சொல்றேன், கவனமா இருங்க. ஊழிச்சு செய்யுங்க, இயேசு அறிங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவனுடைய செயலுக்கு தக்கதாக. ஏண்டா நான் பயப்பட சொன்னா, நியாயத்திற்கு ஒன்று பாருங்க. பிள்ளைகள் படிச்சா என்ன செய்யும்? நல்லா படிப்பான், விளையாடுவான், எல்லாம் செய்யும். பாருங்க, நான் பாரு இந்த பையன் கூட பரிச்சைன்னா பலமாக தூக்கி என்ன பரிச்சை எழுதுறேன். பரிச்சை ஏன்ப்பா நல்லா தானே விளையாடுறத பார்த்தீங்களா? பயம் மனத்தோடு போகுது, வாடி போகுது, சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த நம்ம இருக்க பையன் பரிச்சைனால பார்த்தா அவங்கள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அந்த நிலைமை அவங்களுக்கு? இப்போ நமக்கு ஒரு பரிச்சை உண்டு அல்லவா, நியாயத்துக்கு உண்டு அல்லவா? அப்போ எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? அல்லேலூயா. நம்மளோட ஒவ்வொரு செய்திக்கும் நியாயத்திற்கு உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தை, வீணான வார்த்தை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நியாயத்திற்க போகிறார். அல்லேலூயா. அதான் யாரை குறித்தும்
பாவின்னு சொல்றாதீங்க. கர்த்தர் பார்க்கிறார். யாரை கொடுத்து குற்றவாளின்னு சொல்லிடாதீங்க. நீ வந்திருக்க யாரும் பாவி இல்லை. ஏன் சொல்ற குழந்தைய கூட ஆண்டு தெரிந்து கொண்டார். ஆண்டு பிள்ளை. நீ அவன் மேல குற்றம் சாட்டினா ஆண்டு மேல குற்றம் சாட்டுறீங்க. அழுதியா? இந்த பிள்ளை மேல குற்றம் சாட்டினா யாரை குற்றம் சாட்டுறேன்? நல்லா தெளிவாக கொண்டீங்க. என்னாலும் இந்த பிள்ளை மேல குற்றம் சாட்டினா யாரை குற்றம் சாட்டுறேன்? ஆண்டவர். ஏன்டா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டு கூட உட்கார வச்சிருக்காருங்க. என்னங்க ஒன்றும் ஜிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பேசினார். ஐயா உங்கள் வேலைக்காரங்க நான் குற்றம் சாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுதான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படியான கிடைச்சி நீங்கள் ஏன் சொல்லலைன்னாரு. உங்கள் வேலைக்காரங்க நான் வந்து அவங்க குற்றம் சாட்ட முடியாது. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் நீங்களும் யாரு? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிஞ்ச கை தூக்கு பார்ப்போம். நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு சொல்லாம உங்கள் கை வராதுன்னா தூக்கு வராதுன்னா எல்லாரும் சோட்டை வெட்டினா தானே முடியல வெட்டினா தானே வரும். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? அவனை பார்த்து பாவின்னு சொல்லக்கூடாது. நான் நேரடி ஆண்டு அது அவனை பாவம் புண்ணியம் பார்க்கறது ஆண்டோட வேலை. என்னுடைய வேலை என்னன்னு கேட்டால் அவனை தேவனுடைய குமாரனாய் பார்ப்பது. அவன் கூட சொல்லக்கூட அவர் என்ன செய்யணும்? தேவனுடைய குமாரனா பார்க்கணும். அவ்வளவுதான். நான் வந்து குற்றம் சாட்டுறது இல்லை. குற்றம் சாட்டுறது குற்றம் கண்டுபிடிக்கிறது ஆண்டோட வேலை. அவரோட வேலை நீங்க செய்ய போகாதீங்க. என்னுடைய வேலைன்னா ஒரு ஆள் ஆண்டர் அனுப்பியிருக்காரா தேவண்ட பிள்ளை அவ்வளவுதான். ஆண்டவர் பிள்ளை அனுப்பிட்டார். தேவண்ட பிள்ளை கத்து சொல்லும் ஒரு நல்ல ஆத்மா ஆண்டர் சொல்றேன். நீ பாவி பரிசுத்தம் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அந்த வேலையை பார்க்கறது ஆண்டவர் இருக்கிறார். அழலையா நீங்க நிறைய பேர் சபையில அவங்க கையெழுன்றது உங்க கையெழுன்றது அவங்க சொல்றது என்ன மோசம் பண்றீங்க? எதுக்கு நான் சொல்றேன்? அதாவது திருவாசியமா வாசி அறியாமை தெரியாத போது அவர் காணாமல் இருந்தார். அறியாமையில காலத்தில் அவர் காணாத போதிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளை எழுதுகிறார். ஏண்டா ஏன் கட்டளை எழுதுகிறார்? நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அப்ப இந்த வேதவசனம் இயேசு உயிர்த்தெழுந்தனாலே என்ன உயிர்த்தெழுந்து யாரை கொண்டு நியாயத்திற்கு போறார்? வாசிங்க. குறித்திருக்கிறார். மரித்தோர்ந்து எழுப்பதினாலே நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அவர் மரித்தோர்ந்து உயிர்த்ததினாலே அவரை கொண்டுதான் நியாயந்திருப்பார். அப்ப இயேசுவை கொண்டு நியாயந்திருக்க போகிறார். அப்ப நியாயத்திற்கு உண்டு என்பதை இயேசுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நிரூபிக்கிறது. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் நியாயம் அப்படி சொல்றாங்க. ஒருவேளை இயேசுடைய வருகைக்கு முன்பாக நாம் மறுரூபமாக்கப்பட்டார். ரொம்ப கஷ்டமான காரியம். மறுரூபமாக்கப்பட்டா நம்ம என்ன செய்யலாம்? நேரடியாக போகலாம். அப்போ மறுரூபமாக்கப்படுறது லேசான காரியம் இல்லை. அநேகருடைய பாவம் நியாயத்திற்கு முந்திக் கொள்கிறோம். அப்போ நாம் மறுரூபமாக்கப்படக்கூடிய இயேசு வரும் பொழுது அல்லது மரிக்கும் பொழுது மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலைமையிலே சரியாக இருந்தால்தான் மறுரூபமாக்கப்படும். அப்போ இங்கே நியாயத்திற்கப்பட்டுரும். மருத்துவம் உயிர்த்தெழுது அப்படி பெரிய கஷ்டம். நேராக அங்கே போய் நிற்கணும். சிங்காசனமாக போய் நிற்கணும். ஒருவேளை நம்ம இருந்து நம்ம ஆண்டு மரணமாக்கி எடுத்துட்டாருன்னா பெரிய சந்தோஷம். ஏன்னா மருத்துவர்களும் உயிரோடு எழுந்திருந்தார்கள். கல்லறையில் திறக்கப்பட்டது. பெரிய ஆச்சரியம். பாக்கியவான்கள். ஆனால் இது முதல் பாக்கியவான்கள் மரித்தவர்கள் பாக்கியவான் எழுதி இயேசு வரைக்கும் முன்பதாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு மறிக்க உயிர் தெரிஞ்சுட்டா பரிசுத்தமாக்கப்பட்டு மரித்தால் இயேசு முன்னும் உயிரோடு எழுது கிளியராக போவோம் ஆண்டு.